My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Medical Counseling உரிய registration so far இன்னைக்கு காலையில் 9:30க்கு நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் இந்த வெப்சைட்டில் அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கடந்த வருஷத்துலேருந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் லிங்க். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் 2023க்கு கொடுத்த அந்த லிங்க்கை தான் இப்போ வரைக்கும் அந்த வெப்சைட்டை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் வந்துடும். யூஸ்வலாக ஒரு வேளை இன்றைக்கி மத்தியானம் அல்லது சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் த லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசல்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் இதில் எல்லாமே கொஞ்சம் டேட் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா there will not be any change in the schedule. பட் இஃப் there is a delay, நமக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகலை, நாளை வரை போகுது, 15th தான் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு வேளை நடந்துச்சு, டிலே ஆச்சு அப்படின்னா தென் நமக்கு வந்து ஒரு நாள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து எம்சிசி தரப்புலேருந்து வெளிவரலாம். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிறதுனா நிறைய ஃபோன் கால்ஸ், சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகலை, அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணால் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கிறது பழைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லிங்க். இன்றைக்கி காலையில் 9:30க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். சோஃபா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே நம்ம சேனலில் டெமோ வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு டேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 16ஆம் தேதி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ 14, 15 இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் 16ஆம் தேதியிலிருந்தால் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் ஃபஸ்ட்டே காலேஜ் கிடச்சிடும், கடைசியாக சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் எனக்கு காலேஜ் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணாலும் சரி, 20ஆம் தேதி கடைசி நேரத்தில், கடைசி மணி நேரங்களில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட, சாய்ஸ் ஃபில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட, சீட் அலோகேஷன் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கை பொறுத்து தான் நடக்கும். உங்களுடைய ஸ்கோர், நீட் ஸ்கோர் அண்ட் ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி தான் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேவ் அந்த மாதிரியான பேசிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கிற அந்த டியூரேஷன் ஆஃப் டேட்ஸில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய கன்வீனியன்ட் டேட் அண்ட் டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். சோஃபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்னுடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்த உடனே அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி டெமோ வீடியோ போடுறோம். அந்த டெமோ பார்த்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.